இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு கைஸ். இந்த கிராஃப கொஞ்சம் பாருங்களேன். டாட்டாவோட ஈவி மார்க்கெட் ஷேர் அதல பாதாளத்துக்கு போறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது இல்லையா? அப்படியே கிராஜுவலா அவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் கார் சோல்டு இருக்கு இல்லையா? அது அப்படியே டிராப் ஆயிட்டே வருது. அப்படியே இந்த கிராஃப பாருங்களேன். 100 கோடி ப்ராஃபிட். அது எப்படி ஒரு கம்பெனியால கம்மியான கார்கள வித்து அதிக ப்ராஃபிட்ட பார்க்க முடியும்? வெல்கம் டூ த ஹிடன் சிஸ்டம் சீரிஸ் எபிசோட் 7. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாட்டாவோட ஈவி மார்க்கெட் மண்ண கவுனதுக்கு 3 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், கவர்ன்மென்ட்டோட ஃபேம் 2 சப்சிடி முடிஞ்சு போச்சு. ஒரு காரோட காஸ்ட் 10,00,000ன்னு வச்சுக்கோங்களேன். ஊபர் மாரியான ஃப்ளீட் ஆப்பரேட்டர்ஸ் வெறும் 7,45,00,000 கட்டி அந்த கார வாங்கிக்கலாம். மிச்சம் காச கவர்ன்மென்ட் டாடா குடுத்துருவாங்க. பட் இந்த சப்சிடி இருக்கு இல்லையா? அது மார்ச் 2024 முடிஞ்சு போச்சு. இதனால டாட்டாவோட ஃப்ளீட் சேல்ஸ் அப்படியே மண்ண கவ்வ ஆரம்பிச்சிருச்சு. 2வது எம்ஜி. ஒரு ஈவி கார்ல பேட்டரி தான் கைஸ் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பார்ட். காரோட பிரைஸ்ல கிட்டத்தட்ட 40-50% பேட்டரியே எடுத்துக்கும். எம்ஜி என்ன பண்றாங்கன்னா, ஐயா நீங்க பேட்டரிக்குலாம் பே பண்ண தேவையில்ல. காரோட பிரைஸ் மட்டும் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னங்கய்யா சொல்றீங்க? நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா காரோட பிரைஸ் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி டவுன் ஆயிடுமே அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆமாங்கய்யா நீங்க பாதிக்கு பாதி பே பண்ணா போதும். 1 கிலோமீட்டருக்கு நீங்க ரூ. 3.50 மட்டும் குடுத்துருங்க. ஸோ ஒரு மாசத்துக்கு 1000 கிலோமீட்டர் நீங்க ஓட்டுறீங்கன்னா, ரூ. 3,500 மட்டும் நீங்க கம்பெனிக்கு பே பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இத தான் வந்து பேட்டரி ஆஸ் எ சர்விஸ் மாடல்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்தாலுமே ரூ. 20,00,000 காரு உங்களுக்கு ரூ. 10,00,000க்கு கிடைக்குதுன்னா, நீங்க வாங்காம இருப்பீங்களா? இந்த ஒரு ரீசன்க்காக தான் டாட்டாவோட ஈவி சேல்ஸ எம்ஜியோட ஈவி சேல்ஸ் ஓவர்டேக் பண்ணிட்டு போச்சு. 3வது மஹேந்திரா. ரொம்ப அக்ரெசிவா ஈவி மாடல்ஸ் அதுவும் நியூ மாடல்ஸ டக் டக்குன்னு லான்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அட் த சேம் டைம் மக்களுக்கும் இந்த மாடல்ஸ் ரொம்ப புடிச்சு போயிருந்தது. இத்தன அடிய பேக் டூ பேக் வாங்குன டாட்டா என்ன பண்றாங்க? ஒரு விஷயத்த முடிவு பண்றாங்க. ஐயா எனக்கு ஈவி மார்க்கெட்ட அப்படியே கேப்சர் பண்ணணுன்ற ஐடியாலாம் கிடையாது. ப்ராஃபிட்டபிளா இருந்தா போதும் அப்படின்னு 2 விஷயத்த செய்றாங்க. இந்த பேட்டரி பேக்ஸ், இன்வெர்ட்டர்ஸ், டிரைவ்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, லோக்கல்லயே அத சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 2வது ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியா இருக்கிற இந்த ஃப்ளீட் கார்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதுல ஃபோக்கஸ் பண்ணாம எக்ஸ்பென்சிவான கார்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால தான் டாட்டாவால கம்மியான கார்கள வித்தாலுமே, மார்க்கெட் ஷேர இழந்தாலுமே ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அபௌட் சேல்ஸ் பட் ப்ராஃபிட்டபிள் சேல்ஸ்.